80 காலகட்டங்களில் காமெடிக்கு பெயர் போனவங்க தான் கவுண்டமணி செந்தில். ஹீரோவை விட அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் இவர்கள்தான். நடிகர் கவுண்டமணி முன்னணி நடிகராக நடித்து பிரபலம் அடைந்திருந்த நிலையில் பல வருடங்கள் கழித்து ஒத்த ஓட்டு முத்தைய என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அது தற்போது வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் சமீபத்திய நிலையில் அவரது மனைவி இயற்கை எய்தினார். அவருக்கு தமிழ் சினிமா பிரபலங்கள் அனைவரும் தனது இரங்கலை தெரிவித்தனர். ஆனால் ரஜினி சார் மட்டும் வரவில்லை. நேற்று சென்னை வந்த ரஜினி சார் கவுண்டமணியை நேரில் சந்தித்துள்ளார். சந்தித்தது மட்டுமல்லாமல் ஜெயிலர் 2 பாகத்தில் நடிக்க வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அவரும் கூடிய விரைவில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள உள்ளார். இவரும் யோகி பாபுவும் சேர்ந்தால் படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் பெரிய ஹிட் ஆனது. இப்படத்தில் வந்த கதாபாத்திரங்களை 2ஆம் பாகத்திலும் தொடர்வதார் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜெயிலர் 1 படத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் மருமகளாக நடித்திருந்த மர்னா மோகன் ஆகியோர் அதே கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளனர். கேமியோ ரோலில் மாஸ் காட்டிய மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோரும் இப்படத்தில் நடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புது வில்லன்கள் இதில் களமிறங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் நடித்து வரும் கூலி திரைப்படம் 1000 கோடி அடிக்கும் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெயிலர் படத்தில் ஸ்டார் நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக அனிருத் இசையமைக்கிறார். அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக இருக்கும் ரஜினி சார் ஜெயிலர் 2 படத்தின் அறிவிப்பு வெளியானதும் அவரே குழந்தை போல் மாறிவிட்டதாக தெரிகின்றனர். கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதால் ஜெயிலர் 2வில் கமிட் ஆகி உள்ளாராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.